இறை வார்த்தை என்று ஆண்டவருக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய வாசகங்கள் 3 முக்கியமான சிந்தனைகளை நமக்கு தருகின்றன. நன்மாதிரிகையாக இருக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், இறை நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். பாவம் செய்வதே தவறு, ஆனால் அதிலும் நம்மை விட பலவீனர்கள் முன்னிலையில் அதை செய்து அவர்களையும் பாவம் செய்ய தூண்டுவது மிகப்பெரிய பாவம். அவ்வாறு செய்பவர்கள் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டிவிடலாம் என்கிறார் நம் ஆண்டவர். குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்பதில்லை, நாம் செய்வதை செய்கிறார்கள் என்பார்கள். எனவே நம்மை விட சிறியவர்களுக்கு நாம் துர்மாதிரிகை காட்டாமல் நம்முடைய செயல்களால் நல்ல மாதிரிகை காட்டுவோம், அவர்களை இறைவனிடம் அழைத்து வருவோம். இதைத்தான் முதல் வாசகம் பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை என்கிறது. இரண்டாவது மன்னிப்பு. இந்த மன்னிப்பை குறித்து சீராக்கின் நூல் ஆசிரியர் சொல்கின்ற போது, மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை என்றால் தம் பாவ மன்னிப்புக்காக கடவுளிடம் எப்படி மன்றாட முடியும் என்கிறார். நம் ஆண்டவர் சிலுவையில் உயிர் விடுகின்ற வேளையிலும் தன் எதிரிகளை மன்னித்தார். இன்று நாமும் செய்வதற்கு கடினமாக இருந்தாலும் பிறரை மன்னிக்க முற்பட வேண்டும். வஞ்சனை நிறைந்த மனதிலே ஞானம் நுழைவதில்லை என்கிறது முதல் வாசகம். மூன்றாவது இறை நம்பிக்கை. மனிதர்கள் பிறக்கின்ற போது வலது கை இடது கை என்ற 2 கையோடும், வயதாகின்ற போது வழுக்கை பொக்கையோடும் இருக்கிறார்கள் என்பார்கள். இந்த 4 கைகளில் எந்த கை இல்லாவிட்டாலும் இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த இறை நம்பிக்கை நமக்கு அற்புதங்களை நிகழ்த்தும் என்கிறார். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்கிறது முதல் வாசகம். எனவே இன்றைய நாளிலே சிறியோருக்கு நன்மாதிரிகை காட்டுவோம், உறவுகளை மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம், எந்த சூழலிலும் இறை நம்பிக்கையுடன் வாழ்வோம், அற்புதங்களை காண்போம். ஆமென்.